திக்வேஷ் ரத்தி பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜென்ரலாவே ஒரு டேலண்டட் கிரிக்கெட்டருங்க. பட் அவரோட ஆட்டிடியூட்னால அவரோட கேரியர் அஃபெக்ட் ஆகலாம் நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இன்னும் ஒரு திருந்தின மாதிரி இல்ல. டெல்லி பிரீமியர் லீக்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் சண்டை பிரீமியர் லீக்னு வச்சிடலாம். ஏன்னா கிரிக்கெட்டை தவிர சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. சவுத் டெல்லிக்கும் வெஸ்ட் டெல்லிக்கும் மேட்ச்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பக்கம் நிதிஷ் ராணா, ஒரு பக்கம் திக்வேஷ் ரத்தி. நிதிஷ் ராணா திக்வேஷோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான், புரியுதா உங்களுக்கு? சோ திக்வேஷ் ரெட்டி ரெடியா இருக்காரு போலிங் போட, நிதிஷ் ராணாவும் பேட்டிங் ஆட ரெடியா இருக்காரு. ஓடி வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு திக்வேஷ் ரெட்டி. இவரு தான் ஆரம்பிச்சது இந்த சண்டே. சோ கடுப்பாயிட்டார் நிதிஷ் ராணா. நெக்ஸ்ட் பால் வந்து பாத்தீங்கன்னா திக்வேஷ் ரெட்டி ரெடியா இருக்கும் போது இவர் டக்குன்னு நவுந்துட்டாரு. இதெல்லாம் நம்ம நிறைய இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஐபிஎல் மேட்ச்ல பிளேஸ் பண்ணி நம்ம பாத்துருப்போம். மூணாவது பால் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சும்மா மட்டக்கு ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஒரு சூப்பர் 6 அடிச்சுட்டு திக்வேஷ் எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவார்ல, அந்த ஸ்டைல் அவரோட பேட்ல அப்படி செலிப்ரேட் பண்ணி பேட்டை கிஸ் பண்ணிட்டு அப்படி போனார் பாருங்க. பெருசா எந்த ஒரு வார்த்தையும் அவர் சொல்லல. பட் திக்வேஷ் ஏதோ ஒரு வார்த்தை விட்டனே இவர் கடுப்பாயிடுச்சு. இவர் போய் சண்டை போட போயிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு விக்கெட் போனோடனே திருப்பி எல்லாரும் சண்டை போடுறாங்க. என்ன அது கிரிக்கெட் ஆட சொன்னா ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க கிரவுண்ட்லன்ற மாதிரி தோணுச்சு. அப்புறமா நிதிஷ் ராணா அந்த 200 ரன் டார்கெட் 55 பால்ல 130க்கு மேல அடிச்சு துவச்சிட்டாருங்க. ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டை கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும் நிதிஷ் ராணா.